மீண்டும் ஏதாவது புதிய செய்திகளை கொண்டு சேர்க்கிறதோ பாஜக எடப்பாடி இடத்துல? எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முடிவுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியலையா பாஜகவால? அதனால ஒரு த்ரெட்டன் கூட சசிகலா மூலமா பண்றாங்களா? பாத்தீங்களா, நான் இதெல்லாம் பேச வச்சுட்டேன்னா நாளைக்கு உன்னுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும். சார், இவங்க தென் மாவட்டத்துல அமமுக வந்ததற்கு பிறகு அதிமுகவினுடைய ஓட் பேங்க்ல பெரிய சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கன்சாலிடேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நேற்றைக்கு சசிகலா பேசி இருப்பது சசிகலாவுக்கு எந்த விதமான ஆதரவலையும் ஏற்படுத்துதோ இல்லையோ, ஆனா எதிர்ப்பலையை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்தும். இன்னும் கூடுதலாக தென் மாவட்டத்துல சொந்த சமூகத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறார்கள் ரொம்ப முக்கியமான செய்தி. நேற்று சசிகலா அம்மையார் அந்த கூட்டத்தை நடத்தினதிலேயே பல செய்திகள் அடங்கி இருக்கு சார். நீங்க ஏன் கமுதியை தேர்ந்தெடுக்கணும்? தஞ்சாவூர்ல கூட்டம் போட்டுருக்கலாம் இல்லையா? தலைநகர் சென்னையில போட்டிருக்கலாம் இல்லையா? அண்ணா பிறந்த காஞ்சியில் போட்டிருக்கலாம், பெரியார் பிறந்த ஈரோட்டில் போட்டிருக்கலாம். இப்படி எவ்வளவோ கொள்கை வழி பயணம் என்று சொன்னால் நீங்க எங்க வேண்டுமானாலும் போட்டிருக்கலாம். கமுதியை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நேற்றைக்கு கோட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா, பெரியாரை அண்ணாவை பேசியதை விட பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தான் நம்ம ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. அப்ப இந்த அரசியல் என்ன அரசியல்ங்கிறத நேற்றைக்கு அந்த மேடையிலேயே அவங்க வெளிப்படுத்துறாங்க.